ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா என்ன, இதுக்கு எதுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தேவைப்படுது இந்த ட்ரேடுக்கு அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேடை பொறுத்த மட்டும் பல விதங்கள் இருக்குது, சரிங்களா? இப்போ சிலவங்க வந்து 1 லேக் இருக்குது, 2 லேக் இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்கு தக்கன ஒரு ரிஸ்க்கு ரிவார்டாக வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுவாங்க. சிலவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 2000 ஒரு 3000 தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ஆஸ் இன் ஏ கேஸ் ஆஃப் ஸ்ட்ராடில், இந்த அவுட்லுக் ஹியர் is that the market will move substantially in either direction, but while in straddle both the option have the same strike price. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்போம் ஸ்ட்ராடில் ரிலேட்டடாக. இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ராடில் ரிலேட்டடாக பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே மாதிரியான ஸ்ட்ரைக்கை வந்து செலக்ட் பண்ணி அதனுடைய காலையும் புட்டையும் நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் ஸ்ட்ராங்கிளோட முக்கியமான நோக்கமும் இது இருக்கிறதுக்கான காரணமும் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்குவோம், சரிங்களா? as both the option call and put in this case are out of the money. இதில் முக்கியமான விஷயமே, நீங்கள் ட்ரேடை பொறுத்த மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ரெண்டுமே நம்மளும் என்ன பண்ணுவோம், காலையும் வாங்குவோம் புட்டையும் வாங்குவோம். பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் வாங்குவோம். ஹென்ஸ் இந்த ப்ரீமியம் பெய்ட் அஸ் லோ. அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரேடை பொறுத்த மட்டும் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதனால் சின்ன அமௌண்ட் இருந்தாலே போதுமானதான். லெட் அஸ் சே திஸ் இன் கேஷ் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் இஸ், அதாவது 6100லாம் ஸ்பாட்டில் இருக்குது, சரிங்களா? ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 6200 ஸ்ட்ரைக் காலில் அவைலபிள் அட் ₹145. அதே மாதிரி 6000 இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், புட்டில் பண்ண போகிறோம். அதனுடைய காஸ்ட் என்ன இருக்குன்னா 140 இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். கிடைக்கும். ஸ்பாட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6100 இருக்குது, சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், லாங் கால் ஆப்ஷனில் லாங் எடுக்க போகிறோம், சரிங்களா? பை தான் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 6200 இருக்கும். புட்டை பார்த்தீங்கன்னா 6000 இருக்கும், சரிங்களா? நம்ம அதாவது 6100 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதுக்கு கீழேயும் மேலேயும் பண்ண போகிறோம். எதை பை பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே விஷயம். சிலவங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இதில் என்ன அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா என்ன அப்படின்னு தோன்றும். இல்லை, இதில் அவுட் ஆஃப் த மணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற, அதாவது இந்த ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குல்ல, இது வந்து ப்ரைஸ் ஷேர் என்னென்ன, இப்போ டாடா ஸ்டீல் எடுத்திருக்கேன், அது இந்த ப்ரைஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் 127 ட்ராவல் ஆகுது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கால், சரிங்களா? ரைட் சைடில் இருக்கிறது புட்டுக்குள்ளது. இதில் ஒயிட்டாக இருக்குல்ல, இதுதான் அவுட் ஆஃப் த மணி. கால் ஆப்ஷனுக்கு மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. புட்டுக்கு கீழே இறங்க 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 என்னென்னா அவுட் ஆஃப் த மணி. அவ்வளோதான் இதில் இருக்க விஷயமே. இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரேடில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் அவுட் ஆஃப் த மணி வாரீங்க அப்படின்னா 6200 ஒரு பை, சரிங்களா? அப்புறம் புட் ஆப்ஷன் சைட் போகும்போது நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா 6000, அதாவது 6000ங்கிறது கீழே இங்கே வரும்போது உங்களுக்கு கீழே வந்துடும். ஒரு பை எடுத்து மார்க்கெட் சரியாக போகுங்கிற பட்சத்தில் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா 1-0 ஆனாலும் இன்னொன்றில் உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.